செப்டம்பர் 11 அப்படி சொன்ன உடனே 2 சம்பவங்கள் உலகத்தை கலக்கிய சம்பவம். ஒன்று, எப்படி ஒரு உலகத்தில் ஒரு மோசமான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம். அன்னைக்கு தான் அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை கோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ட்வின் டவர் அது பயங்கரவாதிகளால் உடைத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு போய் விமானத்தை அதில் விட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு காரணமான ஒரு சம்பவம். அதே செப்டம்பர் 11, ஆனால் 1893 நடந்தது. உலகத்தை உலுக்கிய, ஆனால் ஆன்மீகத்தால் உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஆமாம், அதுதான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோவில் ஆற்றிய சொற்பொழிவு. எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அந்த சொற்பொழிவினுடைய துவக்கம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சொற்பொழிவில் அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களேன்னு அவர் துவங்கின உடனே மிகப்பெரிய கைத்தட்டல், 2-3 நிமிடங்களுக்கு அந்த கைத்தட்டல் இருந்தது. அதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன் சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ஆற்றிய அந்த உரை வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் போற்றப்படக்கூடிய ஒரு உரை. உலகம் தலை நிமிர்ந்து பாரதத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தது. சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு, பாரத் வில் கான்குயர் இட்ஸ் ஆல் கான்குயரர்ஸ் நாட் வித் ஸ்வார்ட் பட் வித் ஸ்பிரிச்சுவல் சொல்லியிருக்காரு. அதாவது ஆன்மீகத்தின் மூலமாக தன்னை வென்றவர்களெல்லாம் வெல்லும் பாரதம் சொல்லிட்டு அதற்கு அடியெடுத்த முதல் ஸ்டெப்பு, அதுதான் முதல் படி. சுவாமி விவேகானந்தர் அன்றைக்கு 1893 வைத்த அந்த முதல் படி இன்றைக்கு உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னத நிலையை பாரத நாடு அடைந்திருக்கிறது. வணக்கம்.